இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு சாலமோன் ராஜாவின் வளர்ச்சியும் தளர்ச்சியும். தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியனான போது தேவனாகிய கர்த்தர் அவனிடத்திலே ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதை அவன் அந்த விருத்தியாப்பியமான காலத்திலே அவன் உணர்ந்து அவன் பத்சேபாளை அழைத்து சாலமோனை ராஜாவாக்குவதற்கு கட்டளையிடுகிறான். கீகோனிலே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசி நாத்தானையும் அழைத்து சாலமோனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். பின்பு நீங்கள் எக்காலம் ஊதி ராஜாவாகி சாலமோனை வாழ்த்துங்கள், வாழ்க என்று சொல்லுங்க என்று சொல்லி அவன் கட்டளையிட்டபடியே செய்கிறார்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனையும் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்று தாவீது கட்டளையிட்டான். அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் சாலமோனின் பிறகே போகிறார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். இவ்விதமாக சாலமோன் தாவீதுக்கு பின்பாக இஸ்ரவேல் கோத்திரத்தின் மேல் 3வது அரசனாக நியமிக்கப்படுகிறான். தாவீதின் மரணத்துக்கு பின்பு என்ன நடக்குது என்று பார்த்தால், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். 12ஆம் வசனத்துல, சாலமோன் தன் தகப்பனாய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான், அவன் ராஜ்யம் மிகவும் ஸ்திரப்பட்டது. அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, உண்டான அதிகாரம் ஒன்றும் தானாக உண்டாகவில்லை. இங்கு சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினாலே அவனை ராஜாவாக 3வது ராஜாவாக நியமித்து அவனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ராஜாவாக தன்னை முன்னிறுத்திய அதோனியா, தாவீதுக்கு மன உளைச்சல் தந்த சேனாபதி யோவாப், தாவீதை கடூரமாய் தூஷித்து கல்லெறிந்த சீமை ஆகியோரை சாலமோன் அழித்தான். இதன் பின்பு அவனுடைய ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே பெறப்படுகிறது. களைகளை அகற்றும் போதுதான் பயிர்கள் நன்கு வளரும். அவன் 1வது ராஜ்யபாரத்தில் அமர்ந்த உடனே களைகளை அகற்றுகிற பணியை செய்தபடினாலே அவனுடைய ராஜ்யம் பெறப்பட்டது. இப்பொழுது நாம் பார்க்கிற முதல் காரியம் சாலமோன் ராஜாவின் வளர்ச்சி. அவன் எவ்விதமாக வளர்ச்சி பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். அவன் ராஜாவான உடனே அரசாங்கத்திலே அவன் ராஜாவான வயது 18 அல்லது 20 வயதுக்குள்ளாக இருக்கும். மிக இளம் வயதிலே அவன் ராஜாவானபடினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி அவன் பார்வோனின் குமாரத்தியை தனக்கு மனைவியாக கொள்ளுகிறான். இது ஆண்டவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமானது. ஆண்டவர் புற இன மக்களுக்குள்ளாக நீங்கள் பெண் கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி அவன் எகிப்து ராஜாவின் பார்வோனின் குமாரத்தியை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேடைகள், உயர்ந்த மலைகள், இவைகள் எல்லாம் தேவனிடத்திலே சேருகிற காரியம் என்று ஜனங்கள் நம்புகிறார்கள். அதைத்தான் சாலமோனும் நம்பினான். மேடையிலே சென்று பலியிடுவது அவனுக்கு ஒரு உகந்ததாய் காணப்பட்டது. இவைகளெல்லாம் அவனுடைய வாலிப நாட்களின் அறியாமையை காட்டுகிறது. 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் கிபியோனிலே கர்த்தருக்காக செலுத்தின பொழுது அன்று ராத்திரியிலே சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொல்கிறார். சொப்பனத்திலே யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனமாகி புதிய ஏற்பாட்டிலே, நீ மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி சொன்னது போல, இங்கு சாலமோன் ராஜாவினிடத்திலே கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார்.
அதற்கு சாலமோன் என்ன கேட்கிறான்? என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடி தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து, கிரேட் மெர்சி என்று சொல்கிறார். அந்த பெரிய கிருபையை, அந்த கிரேட் கைண்ட்னஸ் அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். சாலமோன் ராஜா இவ்விதமாய் தன்னை கன்ஃபஸ் பண்ணுகிறான். ஐ ஆம் எ லிட்டில் சைல்டு, போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை என்று அவன் அறிக்கையிடுகிறான். தொடர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற காரியம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. The speech of Solomon pleased to the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேண்டுதல் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதாக உகந்ததாக இருந்தது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் அவனை நோக்கி சொல்வது என்னவென்றால், நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். வாய்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனுக்கு உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. உன் தகப்பனாய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இன்றைக்கு கடவுளை தேடி ஜனங்கள் போவதற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் தங்களுடைய உடல் சரீர சுகம், தங்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், இன்னுமாக உயர்வுகள், மேன்மைகள், மகிமைகள், இவைகளைத்தான் வைத்து ஜனங்கள் கடவுளை தேடுகிறார்கள். இங்கு ஆண்டவர் சாலமோன் ராஜாவிடத்தில் சொல்கிறார், உனக்கு நீ நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யம், பணம், சம்பத்து இவைகளை குறித்து கேட்கவில்லை, நீ எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உன் சத்துருக்களின் பிராணனை நீ கேட்கவில்லை, ஆனால் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆகையினால் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறேன். ஞானம் என்பது பிரதானம், உணர்வுள்ள இருதயம் என்பது அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், எதையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு இருதயம். இது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன கேட்போம்? ஒருவேளை என்னிடத்திலே கேட்டால் நான் சொல்வேன், கர்த்தாவே நீர் என்னோடு இருந்தால் போதும் என்பேன். இம்மானுவேல், நான் என்னோடு இருக்கட்டும் என்பேன். அது போல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற காரியத்தை பார்க்கும் விசேஷத்த காரியம் இல்லை. சகல நாட்களில் நாம் உடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை காட்டில் நமக்கு என்ன ஞானம் உள்ளவரே நமக்கு, அவரே நமக்கு ஞானமானார், அவரே நமக்கு மீட்புமானார், அவரே நமக்கு எல்லாமுமானார். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஆகினால் ஒருவேளை நம்மிடத்திலே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருமான ஆண்டவர் நம்மிடத்திலே உனக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டால், ஆண்டவரை நீர் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்வது மிக சிறந்த ஜெபமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நாட்களிலே 2 வேசிகள் ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து விவாதம் பண்ணி அவர்கள் அந்த பிள்ளையை குறித்து சாலமோனுக்கு முன்பாக விவாதிக்கிறார்கள். ஒரு பெண் சொல்கிறாள், ஒரே வீட்டிலே நாங்கள் குடியிருந்தோம், நான் 3 நாளைக்கு முன் ஒரு பிள்ளையை பெற்றேன், இவள் 3ஆம் நாளிலே ஒரு பிள்ளையை பெற்றாள். தூக்கத்திலே அவள் புரண்டுபடுத்துவது அந்த குழந்தை மேல் அவள் படுத்தபடினால் மூச்சு திணறி செத்து போயிற்று. நடிஜாமத்தில் அவள் எழுந்து என் பக்கத்திலே கிடந்த என் பிள்ளையை அவள் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்து போன அவள் பிள்ளையை என் மார்பிலை கிடத்தி விட்டாள். பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் காலமே எழுந்து பொழுது விடிந்த போது
செத்து கிடந்த அந்த குழந்தையை நான் உற்று பார்த்தேன், அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டுகொண்டேன். ஆனால் இவ்வளவு என்ன சொல்கிறாள், அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்கிறாள் என்றார். அதைத்தான் அவளும் உறுதியாக தன்னுடைய காரியத்தை அவள் விவரித்து சொல்கிறாள். இது என் பிள்ளைதான் என்று சொல்கிறார். செத்து போன பிள்ளை உன் பிள்ளை என்று அவள் வாதிடுகிறாள். 2 பெண்கள் ஒரு பிள்ளை, இதை எவ்விதமாக உண்மையை கண்டறிவது என்ற மிகப்பெரிய ஒரு சோதனை சாலமோன் ராஜாவுக்கு வந்த பொழுது அவன் இவ்விதமாய் சொன்னான், ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த தீர்ப்பை கேட்ட உடனே அந்த குழந்தையை பெற்றவருடைய குடல் துடித்தது. அவள் பதறி கதறி அவள் சொல்கிறாள், ஆண்டவனே, உயிரோடு இருக்க பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். ஆனால் மற்றவளோ, என் பிள்ளை செத்து போயிட்டு இவள் பிள்ளையும் சாகட்டும் என்ற நிலையிலே, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்று அவள் சொல்கிறாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அந்த உண்மையான தாய்க்கு கொடுத்து விடுங்கள் என்று அவன் கட்டளையிடுகிறான். ராஜா தீர்த்த இந்த தீர்ப்பு, இந்த நியாயம் இஸ்ரவேலில் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இன்றைக்கு ஞானம் என்பது அவசியம், எல்லாவற்றிலும் ஞானமே பிரதானம். எறும்பினிடத்திலே போய் நீ ஞானத்தை கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஞானம் அது கோடை காலத்திலே எறும்பானது தன்னுடைய பொருட்களை சேர்த்து சவதரித்து வைக்கிறது. ஞானம் உள்ளவைகள் விசேஷம் உள்ளவைகள் என்றெல்லாம் விலங்குகளை குறித்தும் பறவைகளை குறித்து நாம் அறிகிறோம். ஆனால் நமக்கு தேவை மனித ஞானம் அல்ல, தேவ ஞானம். தேவ ஞானம் எப்படி என்பதை குறித்து நாம் யாக்கோபு நிறுவத்திலே பின்பு வாசிக்க கேட்கிறோம். இப்பொழுது சாலமோனுடைய ஞானத்தை கண்டு ஜனங்கள் அவன் பயந்தார்கள். எவ்வளவு தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். அவன் செய்த காரியம் என்ன? அவன் நிர்வாகத்திலே டிவிஷன் ஆஃப் லேபர் என்ற ஒரு முறையை அவன் பின்பற்றுகிறான். ஜெத்ரோ பிரின்சிபிள் என்பார்கள். மோசேயின் மாமனார் எத்திரோ, அவன் மீதியான தேசத்து ஆசாரியன். அவன் மோசேயினிடத்திலே அவன் வந்த பொழுது தன்னுடைய மகளை தன்னுடைய பேரன் பேத்தியில் கொடுத்து விட்டு செல்லும்படி அவன் வந்த பொழுது மோசே காலை முதல் இரவு வரை அவன் ஒருவனாக தீர்ப்பு செய்து கொண்டிருப்பதை கண்டு, அப்படி நீ செய்யக்கூடாது, 1000 பேருக்கு 500 பேருக்கு 100 பேருக்கு 10 பேருக்கு என்ற அதிபதிகளை நியமி, அவர்கள் நியாயம் விசாரிக்கட்டும், அவர்களால் முடியாத மட்டும் நீ நியாயம் விசாரி, இல்லை என்றால் இது உன்னால் தீர்க்க முடியாது, உனக்கும் பிரச்சனை அவர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்ன பொழுது மோசே அந்த அற்புதமான ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தின்படி சாலமோன் ராஜாவும் தன்னுடைய நிர்வாகத்தின் காரியங்களை அதிபதிகளை நியமித்து பிரபுக்களை நியமித்து அவள் வசம் ஒப்புவிக்கிறான். வேலைகளை பகிர்ந்தெடுத்து பிரபுக்களை அவன் ஏற்படுத்துகிறான். இதனால் சாலமோன் ராஜாவுடைய பலுவும் பாரமும் குறைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரபுக்களில் 2 பேருக்கு தன்னுடைய மகள்களை அவன் திருமணம் செய்து தருகிறான். அபினதாவின் குமாரனுக்கு தாபாத் என்ற தன்னுடைய மகளை மணமுடித்து தருகிறான். நப்தலில் இருந்த அஹிமாஸ் என்ற பிரபுவுக்கு பசுமாத் என்ற மகளை மணமுடித்து கொடுக்கிறான். இவ்விதமாக அவன் பிரபுக்களை தன் கையிலேயே வைத்துக் கொள்கிறான். இன்றைக்கு அதிகாரங்களை நாம் கொடுக்கும் பொழுது, எம்பவர் பண்ணும் பொழுது அவர்களை முழுமையாக நாம் நம்பி அவரிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கும்போது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைக்கு அதிகாரங்களை எல்லாம் தன்வசமாக வைத்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை நாம் காண்கிறோம். வயதாய் போயிருப்பார்கள், ஆனால் பீரோ சாவியிலிருந்து அனைத்தும் அவர்கள் கையிலே வைத்திருப்பார்கள். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்வார்கள். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? மூடன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். இன்றைக்கு அது மூடத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வயதாகி விட்டதென்றால், முதியவர்களான விட்டபடியினால், இன்னும் ஒருவேளை அதிக பலு இருக்குமானால் பகிர்ந்து கொடுப்பது சிறந்த ஒரு நிர்வாக திறன். இங்கு சாலமோன் ராஜா அதை செய்கிறான். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்தாலும் அவர்கள் அவனுடைய நாட்களிலே சமாதானத்தோடு புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமாதானமான நிலை, ஒரு அற்புதமான ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை நெறிகளை சாலமோன் ராஜா தன் தேசத்திலே நிறுவி இருந்தான். காரணம், அவன் அந்த 12 பிரபுக்களையும் 12 கோத்திரங்களுக்கு அதிபதியாக நியமித்தபடினாலே ஒவ்வொரு கோத்திரத்தையும் அந்த 12 அதிபதிகள் பிரபுக்கள் பார்த்து கொண்டார்கள். ஆகினால் ஜனங்கள்
ஜனங்களுடைய தேவைகளை அவர்களே சந்தித்து விட்டார்கள். ஆனால் அதிகாரம் ஒரே நபரிடத்திலே குவிந்திருக்குமானால், அதனாலே அந்த நபர் இல்லாத போது மிகப்பெரிய மூச்சு திணறல் உண்டாகும். இன்றைக்கும் கூட வீட்டிலே கூட கணவன் மனைவி அவர்களுடைய அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதிகாரங்களை பகிர்ந்து சிறு சிறு காரியங்களில் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் தவறு செய்தாலும் லேர்னிங் பை டூயிங் மிஸ்டேக்ஸ் என்ற பிரின்சிபலை கொண்டு அவர்களும் அதிகாரத்தை கையிலே எடுத்து செயல்படக்கூடியவர்களாய் வாழ சிறு சிறு வகையிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கப்படுவான். கொஞ்ச காரியங்களை கொடுத்து அவர்களிடத்திலே நாம் அதிகார பகிர்வு செய்ய வேண்டும். இதை சாலமோன் ராஜா செய்தபடினால் ஜனங்கள் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டிலே அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும் பொழுது அந்த வீட்டிலே இதே சந்தோஷம், இதே மகிழ்ச்சி நிச்சயமாய் நடக்கும். ஒரே நபர் வர்த்த கையில வைத்துக் கொண்டிருந்தால் அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு நபர் இல்லாத வேளையிலே அங்கு பிரச்சனைகள் உருவாகும். ஜனங்கள் அடிமையிலாக அழைக்கப்படவில்லை, விடுதலை செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தபடினாலே அவர்கள் தங்கள் விடுதலையை அவர்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள். சாலமோனுடைய அரண்மனையிலே ஒவ்வொரு நாளும் விருந்து நடக்கும். அந்த விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்பட்டது. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். இன்றைக்கும் கூட இன்றைய நாளிலே எல்லாரும் மிக துரிதமாக அவசரகதியாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலங்களிலே விருந்து வைப்பது என்பது ஒரு கசப்பான மருந்து போல மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் விருந்தினரை அழைக்கிறோமா, விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறோமா, விருந்து வைக்கிறோமா என்பதை யோசிப்போம். விருந்து வைக்கும் பொழுது கசப்புகள் மாறுகிறது, தவறான கண்ணோட்டங்கள் மாறுகிறது, சந்தேகங்கள் நீங்குகிறது, சஞ்சலம் நீங்குகிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கு குடிகொள்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லி இருக்கிறது, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். விருந்து என்பது சந்தோஷத்துக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம். சாலமோனுடைய அரண்மனையிலே நடக்கிற ஒவ்வொரு நாள் விருந்திலே என்னென்ன பதார்த்தங்கள் என்று பார்ப்போமானால், சாப்பாடு செய்வதற்கென்று 30 மரக்கால் மாவு தெளிந்த ஒரு புறமும் 60 மரக்கால் மாவு இன்னொரு புறமும் ஆயத்தமாக்கப்படும். 90 மரக்கால் மாவு உணவு பதார்த்தங்களுக்காக ஆயத்தப்படுகிறது. வேட்டைக்கரியாக கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள், அது மட்டுமல்ல கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சலில் இருந்து வருகிற 20 மாடுகள், 100 ஆடுகள் ஒரு நாள் உணவுக்கென்று அவைகள் ஆயத்தப்படுத்தப்படும். பிரபுக்கள், விசேஷ நண்பர்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிற சிறப்பான அழைப்பாளர்கள் அனைவரும் சாலமோனோடு அந்த விருந்திலே பங்கு பெறுவார்கள். விருந்து வைக்கும் பொழுது எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். அதன் மகிழ்ச்சியாக அந்த தேசமே மகிழ்ச்சி அடைகிறது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, பரந்த ராஜ்யத்தின் ராஜாக்களை அவன் சகல ராஜாக்களை அவன் ஆண்டு வந்த பொழுது அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது என்று சொல்லப்பட்டது. இது மிக அவசியமான ஒரு காரியம். நல்ல நிர்வாகத்திலே சமாதானம் இருக்கும், நல்ல நிர்வாகத்திலே அங்கு சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை அது பலுவான காரியமா இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக மக்கள் செய்வார். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது, அவர் தமக்கு முன்பாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது துக்கத்தோடு அல்ல. அதனாலதான் அவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நான் அழ வேண்டிய நிலையில் இல்லை, நான் சந்தோஷப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்கு முன்பாக சந்தோஷம் நீங்கள் தான். உங்களை மீட்கும் முடியாகத்தான் நான் அந்த சிலுவையை சுமக்கிறேன், ரத்தம் சிந்துகிறேன், ஜீவனை கொடுக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மரணத்தில் நான் பிரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுபோல அங்கு சமாதானம் இருந்தது. சாலமன் had peace on every side all around him. அவனை சுற்றிலும் அவனுக்குள்ளும் சமாதானம் இருந்தது. அமைதலான வாழ்வு, அமெரிக்கையான வாழ்வு. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்றபடி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம் புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டோம், சிறுமியிலிருந்து எடுக்கப்பட்டோம், தாழ்விலிருந்து எடுக்கப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார் என்பதை போல நம்மை அமர பண்ணியிருக்கிறார். நமக்கு அமைதலான வாழ்க்கை, அமெரிக்கையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கும் இதை செய்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஒருவரும் எடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தந்திருக்கிறார். இதிலே நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா? அதுதான் கேள்வி. தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து என்ன? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னென்று நாம் யோசிக்கிறோம். என்ன குழம்பு வைப்பது, என்ன சாப்பிடுவது, எங்கு வடக்கு போவதா தெற்கு போவதா என்பதெல்லாம் தேவனுடைய சித்தமா என்று யோசிக்கிறோம். ஆனால் ஜெனரல் காட்ஸ் வில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உரிய ஒரு சித்தம் என்னவென்றால், நாம் அமைதியுள்ள சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஒழுங்கில் அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். இன்னைக்கு புத்தி சொன்னால் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கிறோம். அதை சொல்ல வேண்டிய விதத்திலே நயம்பட உரை என்பார்கள். அதை மென்மையாக தன்மையாக நேசித்து சொல்லும் பொழுது ஒழுங்கில்லாதவர்கள் ஒழுங்குக்குள் வருவார்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். சிலர் நம்பிக்கையற்று இருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நம்பிக்கையே இல்லாதபடிக்கு அவர்கள் திடனற்றவர்களாக இருப்பார். அவர்களை தேற்ற வேண்டும். பலவீனரை தாங்குங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனுடைய மன ஐயங்களை குற்றமாய் எண்ணாதிருங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பலவீனரை தாக்கக்கூடாது, தாங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சீடர்களுக்குள்ளே பல வகையிலே பல பிரச்சனைகள் உண்டானது. அப்பொழுது ஒருவர் கடிந்து பட்சிக்கிற நிலையை வரும்போது அவர்களுக்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். அதே போல பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தீமைக்கு தீமை செய்யாதபடி நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த 9 விதிகளால் விளைவது என்ன? 9 சுளைகள் நிறைந்த ஆவியின் கனி நமக்கு கிடைக்கும். மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. சத்தியத்தை அறிகிற அறிவினால் எல்லாரையும் நிரப்புவது நம்முடைய கடமை. முதலாவது நம்முடைய வீட்டார், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், அவர்களை சத்தியத்தை அறிகிற அறிவிலே நிரப்ப வேண்டும். இன்றைக்கு இந்த வேத பாடத்தை அதிலே நாம் கலந்து கொள்வதன் அடிப்படை காரணம், சத்தியத்தை அறிகிற அறிவில் நாம் நிரம்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நாம் கடத்த வேண்டும். சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை வாங்க, அதை விற்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் சத்தியத்தை அறிவிக்கிற நாம் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். சாலமோனுடைய ராஜாக்களிலே அமைதியும் அமெரிக்கையும் இருந்த காலங்களிலே என்ன நடந்தது? அந்த ஜனங்கள் எல்லாரும் 1 ராஜாக்கள் 4:24 சாலமோன் ராஜாவினுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆளுகை, நம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடங்களிலே ஜனங்கள் சுகமாய் தங்கியிருக்க வேண்டும். ஜனங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இதுதான் ஒரு அரசாங்கத்தின், ஒரு அதிபதியின் ஒரு அற்புதமான ஆளுகை. 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். ஞானம் விஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. புத்தி என்பதற்கு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங், சாதாரணமாக புரிந்து கொள்வதில் அல்ல, உட்கருத்தான ஆலோசனையினால் அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ளுதல், டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட் உள்ளவர்களாக புரிந்து கொள்வதுதான் புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணலத்தனையான மனோவிருத்தி, இதை லார்ஜ்னஸ் ஆஃப் ஹார்ட், மிக ஒரு விசாலமான ஒரு இருதயம், ஒரு சுருங்கி போன குறை கண்டுபிடிக்கிற இருதயம் அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம் அல்ல, ஒரு கிரிட்டிக் ஒரு ஹார்ட் அல்ல, ஆனால் மனோவிருத்தியுள்ள ஒரு இருதயம், அதை ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த ஞானம் உள்ளவர்கள் யார்? தன்னை கடிந்து கொள்பவர்களை நேசிப்பவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு வேத வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது ஆவியானவன் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அவருடைய வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயமாக நம்மை உருவ குத்துமாக பூனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதா யோசனை வகையறுக்கத்தக்கதான அந்த வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். நீதிமொழிகள் 9:9 ஞானத்தை கேட்டு ஞானவான் அதிலே தேர்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம், இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அவரை போல லைக் ஜீசஸ் மாற வேண்டும். அதுதான் ஞானம். யாக்கோபு 3:17 அந்த ஞானத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம் உள்ளதாயும், சாந்தம் உள்ளதாயும், இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இத்தகைய ஞானம் சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது? யாக்கோபு எழுதின நிருபத்திலே எவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஜென்ம சுபாவம் உள்ளது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று மாம்ச பிரகாரமாய் சிந்திப்பது, மாய்மாமாய் வாழ்வது, பட்சபாதம் செய்வது, இவை இரக்கமற்ற முறையிலே வாழ்வதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானங்கள். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமா இருக்கும். அது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஞானமா இருக்கும், சாந்தத்தையும் இணக்கத்தையும் உடையதா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்த ஞானமா இருக்கும். அது பட்சபாதம் செய்யாது, வித்தியாசம் பார்க்காது, வேறுபாடு பார்க்காது, எந்தவித மாறுபாடும் வேறுபாடும் இல்லாத ஞானம். அது மாயமற்றது. உங்கள் சகோதர சிநேகம் எப்படி இருக்க வேண்டும்? மாயமற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஞானம் நமக்கு கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங், டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியும் வரம். அது நமக்கு அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஆவிகளை பகுத்தறிந்தபடினாலே அவரோடு ஒருவரும் அவருடைய யோசனைகளை அறிந்தார், அவர் சிந்தனையை அறிந்தார், அவர் இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்தார். ஆகினால் ஒருவரும் அவரோடு விவாதம் பண்ணவோ எதிர்த்து பேசவோ மாறுத்தரம் கொடுக்கவும் முடியவில்லை. காரணம், அவர் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அந்த நிலையிலே இருந்தார். அந்த கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் சாலமோன் ராஜா கொடுக்கப்பட்டது. அவனுடைய இருதயம் விசாலமாய் இருந்தது. நமக்கு ஞானம் வேண்டும், நமக்கு புத்தி வேண்டும், நம்முடைய இருதயம் விசாலமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் விசாலமாய் இருந்தால் தயாளம், மன்னிப்பு, கருணை, இரக்கம், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், விட்டு கொடுத்தல் எல்லாம் நம்முடைய உடன் சகோதரர்களுக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய வீட்டிலே அத்தகைய நிலை காணப்படும். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது மூத்த குமாரன் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். அதுதான் விசாலமான இருதயம். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளே சேர்த்துக் கொள்ளுங்க என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவனுடைய மன ஐயங்களை குற்றமா எண்ணாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால் யாரையும் புறந்தள்ளக்கூடாது. நம் நிமித்தமாக ஒருவரும் இடறி போய்விடக்கூடாது. நம் நிமித்தமாக ஒருவரும் நரகத்தை சென்று அடைந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். இந்த சிறியவரில் ஒருவனை இடரலடை செய்யணும் எவனோ அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நலமா இருக்கும் என்று சொன்னார். இடரல் வருவது கூடாத காரியம். ஆனால் எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் வசனமும் வார்த்தையும் யாரையும் இடர் அடைய செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ஞானத்தை விரும்பி அதை தேட வேண்டும், ஞானமுடைய காரியங்களை கேட்க வேண்டும், வேதத்தை அனுதினம் வாசித்து வேதை ஞானியாகிறான் என்ற காரியத்திலே நாமும் நிலைக்க வேண்டும். ஞானிகளோடு நாம் சஞ்சரித்து இப்படிப்பட்ட வேத பாட காரியங்களில் அதிக தீவிரமாக ஈடுபடும் பொழுது ஞானம் நமக்கு நிறைவாய் அருளப்படும். சமாதான காலத்திலே சாலமோன் செய்த காரியங்கள், அவன் தேவ ஆலயத்தை கட்டினான். தீரு ராஜா ஈராம் என்ற அருமையான ராஜாவோடு சாலமோனின் இருதயம் சிநேகமாய் இருந்தபடினாலே அவன் என்ன சொன்னான்? நான் உன் ஸ்தானத்தில் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாய் தாவீதிற்கு சொன்னபடியே என் தவனாய் கர்த்தர் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் நீ லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும், உம்முடைய வேலைக்காரன் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு
அக்ரிமெண்ட் போடுகிறான், உடன்படிக்கை செய்கிறான். அதனாலே ஆலயம் கட்டுவதற்கான மரங்களை சவதரிக்கும்படி அவன் தீரு ராஜாவோடு உடன்படிக்கை செய்கிறான். லீபனோனிலே மரம் வெட்டி கொண்டு வருவதற்கு 15,000 லேபரர்ஸ் பிக்ஸ் பண்ணப்படுகிறார்கள், அமைஞ்சி ஆட்கள் என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் இடத்திலே சுமை சுமப்போர் 70,000 பேர், மலைகளில் மரம் வெட்டுவோர் 80,000 பேர், தலைமை விசாரிப்புக்காரர் 3,300 பேர், இது போக மரம் வெட்டுவோர், கல் வெட்டுவோர், சிற்பாசாரிகள் ஆகியோர் சாலமோனிடத்திலும் ஈராமிடத்திலும் கிபிலி ஊராரிடத்திலும் செயல்பட்டார்கள். இவ்விதமாக தேவ ஆலயத்தை அவன் கட்டுகிறான். தேவ ஆலயம் இவ்விதமாய் கட்டப்படுகிறது. 60 முழ நீளமாக அந்த ஆலயம் இருக்கிறது. எருசலேமிலே 90 அடி நீளம், 20 முழ அகலம், 30 அடி அகலமாய் இருக்கிறது. 30 முழ உயரம், 45 அடி அது உயரத்திலே இருக்கிறது. இவ்விதமாக அவன் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள்ல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனையின்படி எல்லாம் நடந்து அதன்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை நீ கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலரை நான் கைவிடாதிருப்பேன் என்றார். இது ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 2வது முறையாக அங்கு சாலமோனை அவர் சந்திக்கிறார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. இது எங்கே அவன் கட்டுகிறான் என்றால், ஆபிரகாம் தன் மகனாய ஈசாக்கை பலியிடும்படியாய் கொண்டு போன அந்த மோரியா மலையிலே தான் இந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. இதை கட்டி முடிக்க சாலமோனுக்கு 7 வருடம் ஆயிற்று. இதோட கூட அவன் அந்த ஆலயத்திற்கு முன்பாக தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டுகிறான். ஆனால் அதற்கென்று அவன் செலவழிக்கிற வருடங்கள் 13 வருடங்கள். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்தை கட்ட 7 வருஷம், தன்னை வாழ்கிற ஒரு ஆடம்பரமான அரண்மனைக்காக அவன் செலவழித்த வருடம் 13 வருஷம். மொத்தம் 20 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் அங்கு கட்டிட வேலையை செய்தார்கள். எவ்வளவு கடினமான காலங்கள் இஸ்ரவேலருக்கு இருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் உற்சாகமாய் செயல்படுவார்கள். ஆனால் ராஜா தங்கியிருக்கும் அரண்மனைக்கு என்று 13 வருடங்கள் சென்றது. இந்த 20 வருடங்கள் முடிந்த பிறகு, சாலமோன் ராஜாங்கெல்லாம் கடந்த பிறகு, அவனுடைய மகன் ரெகொபெயாமிடம் ஜனங்கள் போய் கேட்கிறார்கள், உங்களுடைய தகப்பன் எங்களுக்கு கடினமான வேலையை கொடுத்தார், ஆகையினால் நாங்கள் ஓய்வெடுக்க எங்கள் இடத்திற்கு செல்கிறோம் என்ற பொழுது அவன் வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு அதெல்லாம் முடியாது என்று சொல்லி அவன் தடுத்தான். அதன் விளைவாக 10 கோத்திரம் பிரிந்து இஸ்ரவேல் என்று பிரிந்து போனது. யூதா கோத்திரம் பென்யமீன் இரண்டும் இணைந்து ஒரு கோத்திரமாக நின்றது. ரெகொபெயாம் அந்த ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவானான். வேலைக்காரனாக யெரொபெயாம் அந்த 10 கோத்திரங்களுக்கு அவன் ராஜாவானான். அதை நாம் பின்னாலே பார்க்கிறோம். இங்கு சாலமோனினுடைய தளர்ச்சி துவங்குகிறது. இதுவரைக்கும் அவனுடைய வளர்ச்சியை பார்த்தோம். அவனுடைய தளர்ச்சி துவங்குகிறது. 20 வருட கட்டிட வேலை அவன் முடிக்கிறான். அது எவ்விதமா இருக்கிறது? 150 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். அதாவது தேவாலயத்தின் உயரம் மட்டும் சமமாய் வைத்துக் கொண்டு, மற்றபடி அவனுடைய அரண்மனை தேவாலயத்தை பார்க்கிலும் 60 அடி நீளம் அதிகமா இருக்கிறது. தேவாலயத்தை பார்க்கிலும் 45 அடி அகலம் அவனுக்கு அதிகமா இருக்கு. இங்கு அவன் தன்னுடைய மகிமைக்கென்றும் தன்னுடைய வசதிக்கென்றும் அவன் மிஞ்சி போகிறதை நாம் காண்கிறோம். ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாது இந்த உடன்படிக்கை பெட்டி பனிமுட்டுகள் அனைத்தையும் ஆலயத்திற்கு கொண்டு வருகிற பொழுது கணக்கிட முடியாத ஆடு மாடுகளை அவர்கள் பலியிடுகிறார்கள். ஆசரிப்பு கூடார அமைப்பின்படி ஆலயத்திலே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியும் அந்த மற்ற பனிமுட்டுகள் யாவையும் வைக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆசாரியர்கள் புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு தேவாலயம் எங்கே இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் தான் தேவாலயம். நாம் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களிலே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இன்று வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் தாபரிக்கும் ஸ்தலம் தன் ஜனங்களின் மத்திய என்ற பாடல் நாம் பாடியிருக்கிறோம். ஆகையால் புதிய ஏற்பாட்டிலே தேவ சந்நிதியில் விசுவாசிகளாக பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களை அன்றைக்கு
மேகம் நிரப்பினதா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்னபடி பலப்படுத்துகிற, சாட்சிப்படுத்துகிற ஆவியானவர், மகிமையான ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஆகையினால் இன்றைக்கு கட்டிடங்களிலே தேவன் வாசம் பண்ணுவதில்லை என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். தாவீதிடத்தில் அதைத்தான் சொன்னார், நான் மனிதர்கள் கட்டுகிற ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை, ஆனால் உன்னுடைய விருப்பத்தின்படி, உன் மகனாய் சாலமோனின் விருப்பத்தின்படி அதை நான் ஓரளவுக்கு நிச்சயம் நிறைவேற்றினேன். ஆனால் நீங்கள் அதை விட்டு விலகினால் நானும் விலகி விடுவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 17:24 வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:21 யோவான் பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு விடப்பட்ட போது புதிய எருசலேம் என்ற நகரை அவன் காண்கிறான். அந்த எருசலேமின் பரிசுத்த நகரத்திலே தேவாலயத்தை அவன் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியாகவுமே அதற்கு ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாலமோனின் ஆலயம் அவன் கட்டளைகளின்படி நடந்த பொழுது, நியாயங்களை நீதிகளை கை கொண்ட பொழுது மட்டுமே தேவனுடைய பிரசனம் இருந்தது. அவன் பின்பு வழி விலகி போன பிறகு கர்த்தருடைய மகிமை இக்கபோத் விலகி போயிற்று என்பது போல ஆயிற்று. சாலமோன் இந்த வேளையில ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். 1 ராஜாக்கள் 8:46 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்கிறான். 59 கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிறான். 61 நீங்கள் அவர் கட்டளையின்படி நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தர் உத்தமமா இருக்கட்டும் என்று ஜனங்களிடத்திலே பேசுகிறான். கர்த்தர் இந்த அற்புதமான எளிமையான ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அங்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். திரளான பலி செலுத்துகிறார்கள். 14 நாட்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இதன் பின்பு 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு அவன் விடை கொடுத்து அனுப்புகிறான். ஜனங்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாய தாவீதுக்கும் தமது ஜனமாய் இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார். எல்லாம் சரியாய் நடந்து முடிந்தது. ஆனால் ஆண்டவர் 1 ராஜாக்கள் 9 முதலில் வெளிப்பட்ட அதே சொப்பனத்தின் போல இங்கே அவர் வெளிப்படுகிறார். கிபியோனில் வெளிப்பட்ட கர்த்தர் 2ஆம் தரம் அவனுக்கு வெளிப்படுகிறார். அவர் சொல்கிறார், உன் விண்ணப்பம் வேண்டுதல் கேட்டேன், இதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும், உன் சிங்காசனம் நிலைத்திருக்கும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாதே போனால், வேறே தேவர்களை சேவித்து பணிவீர்களானால் நான் வைத்த தேசத்திலே அவர்களை நிர்மூலமாக்குவேன். என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த பொழுது தேவாலயத்தை சுற்றி காண்பித்து பிரமிப்படைந்த சீடர்கள் சொன்னார்கள், இந்த ஆலயம் எவ்விதமா இருக்கிறது என்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டிடம் ஒன்றுமில்லாமல் இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொன்னார். கட்டிடங்களை முக்கியப்படுத்துவதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு தேவாலயமா இருக்கிறார்கள் என்ற முக்கிய காரியம். இன்றைக்கு ஆண்டவருடைய அர்ப்பணிக்கு வருகிற பணம் ஜனங்கள் மேல் செலவழிக்கப்பட வேண்டும், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க செலவழிக்கப்பட வேண்டும். அதைத்தான் மல்கியா 3:10 வாசிக்கிறோம், என் ஜனங்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படி பண்டக சாலையிலே தசமபாகத்தை எல்லாம் கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வருகிற தசமபாகமானது அது ஜனங்களுக்கு என்று கொடுத்து அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் காணிக்கைகளும் தசமபாகங்களும் ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக செயல்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லாம் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் பலவிதமான அழிந்து போகிற வானம் பூமி ஒழிந்து போகும் என்று சொல்லப்படுகிற காரியங்களில் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது. அது தவறு என்பதை குறித்தான் இப்பொழுது நாம் கேட்டோம். இவ்வளவு செலவழித்து இவ்வளவு மகத்துவமான ஆலய கட்டிடம் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் கையிலே விடப்பட்டது. அவைகள் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது, அதனுடைய தகடுகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போனது, அந்த பரிசுத்த முட்டுக்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் விட்டார். இதிலிருந்து என்ன காண்கிறோம்? கர்த்தர் மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறாரே ஒழிய கட்டிடங்களில் அல்ல என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கு பொருள் மோகம் அதிகமாக சாலமோனுக்கு இருந்தது. அவன் நிறைய சகோதரித்தான், நிறைய பொன் வெள்ளி எல்லாம், வெள்ளியெல்லாம் ஒரு பொருளாகவே காணப்படவில்லை. அவ்வளவு சந்திரமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சவதரித்தவைகள் அதிகம். அந்த பொருள் மோகம்
அவனை பின்மாற செய்தது. புகழ் மோகம் அவனை பின்மாற செய்தது. மனிதனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை அவனுக்கு சோதனை என்று நீதிமொழி 27-21 வாசிக்கிறோம். இங்கு அவனுடைய புகழை கேட்டு சேபாஸ்திரி ராஜஸ்திரி வருகிறாள். அவனை விடுதலையினால் சோதிக்கிறாள். எல்லாவற்றையும் அவன் விடுவித்தான். மறைபொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவள் 120 தாலந்து பொன் கொடுக்கிறாள். கிட்டத்தட்ட 4500 கிலோ எடையுள்ள தங்கத்தை சாலமோனுக்கு பரிசளிக்கிறார். மிகுதியான கந்தவர்க்கம் கொடுக்கப்படுகிறது, ரத்தனம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருந்தும் சாலமோனுக்கு வந்த செல்வங்கள் திரள் திரளாயிருந்தது. அவனுடைய புகழ் மோகம் அதிகரித்தது. அவன் அதிகமாய் காண்பதிலே திருப்தி அடைந்தான். அதன் விளைவாக அவன் பிரசங்கியிலே எழுதினதை குறித்து நாம் கடைசியாக பார்ப்போம். இவ்விதமாக அவனுக்கு பொருள் மோகம், புகழ் மோகம் அவனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கினது. மட்டுமல்ல, அவன் சரீர இன்பங்களை குறித்து அதிகமாக ஆர்வம் கொண்டான். அவனிடத்திலே 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்றால், அவன் வாழ்க்கையெல்லாம் சென்சுவல் பிளஷர் அதிகமாக அவன் சிம்சோனை போல அவன் போய்விட்டான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் ஆகியோருடைய பெண்களையும் அவர்கள் மேல் அவன் ஆசை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோகமானது அவனை வீழ்த்தி விட்டது. பொருள் மோகம், புகழ் மோகம், பெண் மோகம் என்று சொல்லி அவன் வீழ்ச்சி அடைந்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய இருதயம் வழுவி போனது. தேவனுடைய கட்டளையை அவன் மறந்தான், நியமங்களை மறந்தான், தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற சந்தோஷத்தை அவன் மறந்தான். இப்பொழுது அவன் சொல்கிறான், என் கண் இச்சித்தவைகள் நான் ஒன்றையும் தடை செய்யவில்லை என்கிறான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சாலமோன் வயது சென்ற போது அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11:10 கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 1 ராஜாக்கள் 11:11 கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கைகளில் நின்று அதை பிடுங்குவேன். நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இங்கு சாலமோனுக்காக எந்த காரியமுமே இல்லை. தாவீது நிமித்தம், எருசலேமின் நிமித்தம் தான் ஆண்டவர் இங்கு இறங்குகிறார் பார்க்கிறோம். சாலமோன் இறுதி நாளில் தேவனால் அநேக விரோதிகள் எழுப்பப்பட்டார்கள். அவன் கடைசி காலங்களிலே விரோதிகளாலே துயரப்பட்டான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, 40 வருஷம் அரசாண்டு சாலமோன் மரித்தான். அவன் தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கடைசி காலங்களிலே பிரசங்கி என்ற புஸ்தகத்தை அவன் எழுதினான். அவன் 3000 நீதிமொழிகளையும் 1005 சங்கீதமான பாடல்களையும் அவன் எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அனுபவம் பாடல்களாக மாறினார். பொதுவாக கவிஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை பாடலாக்குவார்கள். அதைத்தான் இங்கு பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் சொல்கிறான், நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்க இன்னதென்று நான் அறியும்படி என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி
அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆசை எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திற்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியம் மதியனும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திருநேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவா மதியனத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றென்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டு விட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சாலமோன் ராஜாவுடைய தொடக்கம் சிறப்பாயிருந்தது. அவருடைய வளர்ச்சியும் நன்றாயிருந்தது. ஆனால் முடிவோ இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் புகழின் மேலும் பெருமையின் மேலும் பணத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் அவன் ஆசை வைத்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். அவனுடைய முடிவானது தள்ளப்பட்ட ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே மிக சிறந்த ஒரு மனிதன் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் எண்ணப்படாமல் போயிருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது வருத்தமா இருக்கிறது. என்னுடைய அறிவும் புத்தி என்னை கெடுத்தது என்று அவன் எழுதியிருக்கிறான். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வேட்டிமை பெருமை நம்மை விட்டு அகலட்டும். கர்த்தர் இன்றைக்கு சாலமோனுடைய வாழ்க்கையின் வழியாக நமக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிலையற்ற இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தாவை நீரே நம்பிக்கை என்று சொல்லி நம் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போமாக. கர்த்தர் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆரம்பித்த அந்த தொடக்கத்தை நாம் பற்றி கொண்டு அவனுடைய முடிவை விட்டுவிட்டு தெளிவான தேவ சித்தத்தில் நிலைத்திருந்து கர்த்தருக்கு கனி கொடுப்போம்.